ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ரொம்ப சுவையான மொச்சக்கொட்டை மசாலா பண்ண போகிறோம். இது நம்ம சப்பாத்தி, பூரி, ரைஸ், இட்லி, தோசை கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு ட்ரை மொச்சக்கொட்டை எடுத்திருக்கேன். இதையே நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நைட்டு பூரா ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை மாற்றி நல்ல தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணியோடையே சேர்ந்து இதையே நாம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம விசில் போட்டு எடுத்துடலாம். அது பாருங்க, இதில் மஞ்சத்தூள், சால்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆனால் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குழையக்கூடாது. அதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மசாலாவுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு, ஆனால் ரொம்ப குழையவும் இல்லை. இதுதான் கரெக்டான பதம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி நமக்கு தேவை வேண்டாம். அதையே நம்ம வடிகட்டி மொச்சக்கொட்டையை மட்டும் மாற்றி எடுத்து வைக்க போகிறோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஊற்றி ஆயில் சூடாகவும் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வருவோம். கருவேப்பிலை சேர்த்திட்டோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வர டைமில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நம்ம அந்த மசாலாவை நல்லா வணக்கி விட போகிறோம். அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வணக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக இந்த மசாலாவுக்கு புளிப்புத்தன்மை வேண்டாம், அதனால ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திருக்கேன். அது எதுக்குன்னா இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்கு தான் கடலை மாவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பச்சை வாசனை இருக்கும். அது மாறுற வரைக்கும் இந்த மசாலா கூட நம்ம சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதே அந்த மொச்சக்கொட்டாவை இதில் நம்ம சேர்த்த போகிறோம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிச்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட வேக வச்ச மொச்சக்கொட்டையை நம்ம அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இந்த குழம்பு மசாலாவுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நம்ம ஒரு 1.5 இதுக்கு ஒரு மிதங்குற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி நமக்கு தேவைப்படாது. ஏன்னா ஒரு திக்கான கிரேவியை தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம். அதனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. தண்ணி ஊற்றி சால்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இடையில கொஞ்சம் நல்லா இலக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட மொச்சக்கொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய்.